வணக்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாய் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோன்னா, த ஆட்டோ பைலட் சிமுலேட்டருங்கிற கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் நம்ம டெஸ்லா கார்லாம் இருக்குது, பிஒய்டி கார் இருக்குது, அப்புறம் வந்து ஷவுமி கார் இருக்குது. இந்த மாதிரி நிறையா கார் இருக்குது. ரியல் லைஃப்பில் இருக்கிற கார்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 1 2 3 4 5 6 7 8 கார் இருக்குது. ஸோ இப்போ நம்ம புதுசாக வந்து டெஸ்லா சைபர் ட்ரக்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட சைபர் ட்ரக். வாங்க இதுதான் நம்மளோட சைபர் ட்ரக்கு. பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க ரிவர்ஸ் எடுக்கலாம். இந்த கேமில் இருக்கிற டெஸ்லா கார் வந்து ரியல் லைஃப்பில் இருக்கிற டெஸ்லா மாடல்ஸ் எல்லாமே இந்த கேமில் இருக்கும். அஃபீஷியல் டெஸ்லாவே இந்த கேமில் இருக்கும். சைபர் ட்ரக்கு பார்த்திங்களா நம்ம கிட்ட இருக்குது. $74,000 இது இந்த டெஸ்லா சைபர் ட்ரக்கு. சரி வாங்க ஓட்டலாம். ஓட்டுறாட எப்படி நல்லா ஓட்டுறோன்னா, இதுதான் நம்ம சார்ஜ் போடுற இடம். இங்கே வந்து கார்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். நிறைய கார்ஸ் எல்லாம் இதுதான் நீங்கள் சார்ஜ் போடுற இடம். இதுதான் இந்த சார்ஜிங் போர்ட்டு. இதெல்லாம் சார்ஜ் போடுற போர்ட்டு தான். இங்கே உங்கள் காரு வந்து இந்த கேமில் இருக்கிற எல்லா காருமே எலக்ட்ரிக் கார் தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இப்போதைக்கு நம்ம எலக்ட்ரிக் கார் தான் யூஸ் பண்ண தொடங்கியிருக்கோம் தான். சார்ஜர் இருக்குது. நம்ம கார் வந்து 86% இருக்குது. 87 89 இப்போ 90. கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜுக்கு தான் அது. ஃபாஸ்ட் சார்ஜிங். ஓகே, 97 98 100 வந்துடுச்சு. ஓகே, இந்த கார் வந்து நம்ம டீஸ்பான் பண்ணால் நம்மக்கிட்ட இன்னொன்று டெஸ்லாம் இருக்குது. இல்லை, நம்ம ஷவுமி தான் சார்ஜ் பண்ணோம். ஏன்னா அது வந்து ஜஸ்ட்டு 46 தான் இருக்குது. ஷவுமி வந்து இருக்குது. ஓகே வாங்க இருங்க. ஷவுமி வந்துருச்சா? ஷவுமி நீங்கள் கேட்கலாம், ஷவுமிலலாம் கார் இருக்கான்னு. ஆமாங்க, உண்மையாலுமே ஷவுமியில் வந்து கார் இருக்குது. ஷவுமி ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது இதெல்லாம். ஷவுமியில் கார் இருக்குன்னு. இருங்க, கார் வந்து ஸ்பான் ஆகலை. இருங்க, என் ஃபோன் தான் லேக் ஆகுது. இருங்க, நான் ரீசெட் கொடுக்குறேன். இருங்க. ஐயோ, என்னங்க இது இப்படி லேக் ஆகுது? என்ன தான் ஆச்சு? ரீஸ்பான் கொடுத்தா உடம்பே எல்லாம் செதறிடுச்சு. என்னடா அது இப்படி லேக் ஆகுது? என்னங்க ஆச்சு? ஐயோ, என்னங்க இது இப்படி லேக் ஆகுது? ஃபஸ்ட்டு கேம் பிளே போல். சரி இருங்க, என்னடா இது? என்னையா இது இப்படி லேக் ஆகுது? இருங்க, கார் ஸ்பான் ஆச்சா? அதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோனில் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா காரே வரல. அதுக்கு இந்த கார் பருத்தி மூட்டை பேசாமல் குடோனில் இருந்திருக்கலான்னு அப்படின்னு சொல்ல தோணுது. கிளிச்சுங்க. இருங்க, இந்த கிளிச்சை வந்து எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டினியூ. ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம ஷவுமியை எடுத்தாச்சு. எப்படியோ மீட் எடுத்தாச்சு கிளிச்சிலேருந்து. எப்படியோ திரும்பவும் நான் கேமுக்குள்ளே தான் வந்தேன், உண்மையை சொல்லணுன்னா. ஏன்னா அந்த கேம்லேருந்து திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணேன். லூஸு, யாருங்க அவன் கண்ணை மூடிட்டு வரோம்? டே இருச்சிடாதா? ஆடா பாவி, உன்னால நான் தாண்டா மோதுனா. டே 2 பேரும் கிட்ட அறிவு கெட்ட லூஸுங்களா? கண்ணு தெரியலையாடா உங்களுக்குலாம்? போய் கண்ணாடி போடுங்கடா. உங்களுக்கெல்லாம் எவன்டா அவன் லைசன்ஸ் கொடுத்தவனை விளக்கு மாத்தாலே அடிக்கணும். ஏங்க, இவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தவனுங்களை விளக்கு மாத்தாலே அடிங்க. இவனுங்கெல்லாம் இப்படி தான் பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது. மணி நைட்டு 10 மணிக்கு நான் வேறு ஓட்டிகிட்ருக்கேன் இந்த கேமில் சொல்கிறேன், ரியல் லைஃப்பில் இல்லை. ரைட்டு, இங்கே தான் சார்ஜிங் இடம் இருக்குது. இங்கே தான். இது இல்லை, இது வேறு. இதெல்லாம் சார்ஜிங் இல்லை. இதுவும் பார்க்க சார்ஜிங் மாதிரி தான் இருக்குது. நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதுவா சார்ஜிங்னு? இதுதான் சார்ஜ் பண்ணுற இடம். எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் வந்து சினிமா தேட்டரில் கூட சார்ஜர்லாம் வந்து எலக்ட்ரிக் காரு. ஒரு 2 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காரை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வரும். காலம் எப்படிலாம் மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்குது. முன்னாடி நம்ம பெட்ரோல் போடுறதுக்கே காசு கட்டணும். இப்போ சார்ஜ் போடுறதுக்கு கட்டினாலும்
கட்ட சொல்லுவாங்க. 58 தான் இருக்குது. சார்ஜை போடுங்கய்யா. எப்பா ஓகே, சார்ஜு ஏறுது. 66, 67, 67, 70, 71, 72. இது என்ன சூப்பர் மார்க்கெட்டா? ஆமாங்க. இருங்க, இதிலெல்லாம் பொருள் வாங்க முடியுமா? ஆமாம், வச்சுருக்காங்க பொருள்லாம். எதாவது எடுக்க முடியுமாடா? அது எதாவது பொருளை எடுக்க முடியுமா? பார்க்குறதுக்கு தான் சும்மா வச்சுருக்கானுங்க. ஏங்க சும்மா தாங்க வச்சுருக்கானுங்க. எல்லாமே சும்மா தான். இவன் டம்மி தான் போல் இருக்குது அந்த மாதிரி. சரி வாங்க. சார்ஜ் கார் சார்ஜ் ஆகிடுச்சு. ஏண்டா சும்மா டம்மிக்குன்னு இதெல்லாம் வச்சுருக்கேங்க. யாரா நீங்கள்? இல்லை ஏண்டா அதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்ல இருந்திருக்கலாம்டா அப்படின்னு சொல்ல தோணுது. யாரா நீங்களா? எங்கிருந்து தாண்டா வரேனுங்க. ஆனால் டெஸ்லா வச்சு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்களா? அது போதுண்டா. ரோப்லா சொல்லிவிட்டு இந்த கேம் உங்களோட ஃபோனை பொறுத்து தான் இருக்குது. பார்த்தீங்களா, என் ஃபோன் நான் ஒழுங்காக தப்பு பண்ணிட்டேன். நல்ல ஃபோனாக வாங்கியிருக்கணும். உங்கள் ஃபோனை பொறுத்து தான் அந்த கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குமா, இல்லை மோசமாக இருக்குமா, இல்லை லேக் ஆகி உங்கள் தலையை வெடிச்சிருமா அப்படின்னு தான் தோணுது. எனக்கு சில டைம் லேக் ஆகுது. ஆனால் சில டைம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. 140 மைல்ஸ்/ஹவர் பார்த்தீங்களா? இந்த கேமில் km/h இல்லை, மைல்ஸ்/ஹவர் தான் இருக்குது. MPH. இந்த கேமில் ஸ்பீடு km/h இல்லை, மைல்ஸ்/ஹவர். ஐயோ இடிச்சிட்டேன். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த கேமில் நீங்கள் காரை இடித்தா உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ஆனால் நிறையா டைம் இடிச்சிங்கன்னா உங்கள் காரு புகைஞ்சே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அப்புறம் உங்கள் காசு தான் நட்டமாயிரும். இப்போவே சொல்லிட்டேன். இந்த கேம் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேம் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸை தவிர என்னை தவிர நிறையா பேர்த்துக்கு இந்த கேம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த கேம் சூப்பராக நல்லாயிருக்கும். சரி வாங்க, இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெஸ்லா கார் வச்சுருக்கேன். இருங்க, அதுதான் அதை தான் நான் தேடிருக்கேன். இருங்க. கிடச்சிருச்சு. இந்த ரெட் கலர் டெஸ்லா தான். இதுதான் எனக்கு பிடிச்ச டெஸ்லா. ஐயோ என்னடா கிளிச்சு இது. இதுதாங்க. இது பார்க்குறதுக்கு என்னன்னு தெரியல, பார்த்தாலே ஓட்டணும்னு தோணுது. அப்படி ஒரு நல்லா சூப்பரான காரு. பார்த்தீங்களா, ரூஃபெல்லாம் இருக்குது. அப்படி ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. இதுலையாச்சும் இன்டீரியர்லாம் பாருங்கள், சும்மா சொல்லவா வேணும். இருங்க. ஐயோ இருங்க. பார்த்தீங்களா, ஸ்டீரிங் வீல் கூட அப்படியே இந்த ஸ்க்ரீனு கூட அப்படியே சூப்பராக இருக்குங்க. பின்னாடி சீட்டை பாருங்கள். அட்டாடாடாடா. சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம இந்த கேம்காரங்க. ஏதோ இதாச்சும் பண்ணாங்களே, ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களா, லைட்டு இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது தான் இந்த லைட்டு, இந்த ரோடெல்லாம். ஓகே, வேகமாக போனால் ஒரு 120 மைல்ஸ்/ஹவர் அப்படின்னா ஒரு 200 வருமாடா? இல்லை, இப்படி தான் தோணுது. ஓகே வாங்க. ஏங்க டனலுக்குள்ளே போகிறோங்க. ஐயோ வேண்டாம். ஐயோ கண்ட்ரோல் இழக்கிறோமே. ஐயோ காய்ஸ் அவ்வளோதான், நம்ம இடிச்சிருவோமா? ஐயோ என்னங்க இது இப்படி? ஐயோ இடிச்சிட்டோங்க சுத்தம். ஐயோ காரு டயர் வேறு இதாகுது, டேமேஜ் ஆகுது. மணி காலையில் 3 மணி. ஐயோ கார் டோரை திறந்துட்டேனே. இருங்க, இந்த கேமில் இருக்கிற எல்லா டெஸ்லா கார்லையுமே டிரைவிங் சீட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஆனால் இந்த டெஸ்லா காரில் மட்டும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் சீட் நம்ம இந்தியாவிலலாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்களா? நம்ம இந்தியாவிலலாம் எப்படி இருக்குமோ, ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்மளோட டிரைவிங் சீட்டு இந்தியன் கார்ஸில் இருக்கும். பொதுவாக இந்தியாவில் இருக்கிற கார்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்லா கார்லேயும் இருக்குது. வாங்க, ஓகே போகலாம். எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. என்னங்க இண்டிகேட்டர் இப்போ எரியுது, இதை ஆஃப் பண்ணி
இந்த இந்த ரைட்டே ஆஃப் பண்ணி லைட்டு போடல காரில். எவன்டாவன் ஏங்க என்னங்க இது இந்த ரோப்ளாக்ஸ்காரனுங்க இப்படி பண்ணுறானுங்க. ஒன்லி ஒன்லி பீப்புள் இன் சிமிலர் ஏஜ் குரூப்ஸ் கேன் சேட் வித் யூ. ஆமாம், யார் யாரெல்லாம் என் வயசில் இருக்காங்களோ அதே அவங்க மட்டும்தான் என் கூட சேட் பண்ண முடியுமா? என்னடா இதெல்லாம், யாரா நீங்கள்? சரியான லூசு பயலுங்களாக இருப்பானுங்க போல். யாருக்கு தெரியும் எனக்கு பண்ணுறது என்ன. ஓகே, நம்ம $10,000 எல்லாம் வந்தாச்சு. இருங்க, ஓகே இருங்க, நம்ம வந்து ரீஸ்பான் ஆகிட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த கேமில் இருந்து சொல்லணும். ஐயோ கார் டெஸ்ட்லாம் அப்பாடா நின்றுச்சுங்க. நான் கூட எங்கேயோ போயிருக்கோன்னு நினச்சேன். ரீஸ்பான் ஆகு தம்பி. இருப்பா. ஜாபில் உங்களால் இந்த கேமில் வேலை கூட பார்க்க முடியும். சிட்டிசன்னாக இது நார்மலாக. இங்கே சிட்டிசன்னாக நம்ம இந்த டெஸ்லா ஷோரூமில் இருப்போம். இதுவே டெஸ்லா டீலர்ஷிப் ஒர்க்கர்னால் நம்ம டெஸ்லாவோட டீலர்ஷிப்பு ஷோரூமில் வந்து ஒர்க்கராக இருப்போம். அதுவே பஸ் டிரைவராக இருந்தால் பஸ் ஓட்டுவோம். டெலிவரி டிரைவராக இருந்தால் எல்லா பேக்கேஜையும் நம்ம டெலிவர் பண்ணுவோம். டாக்ஸி டிரைவர்னால் இருங்க, இந்த கேமில் ஊபர் ஆட்டோ தெரியுமா? ஊபர் ஆட்டோ, அந்த ஊபர் பைக் இருக்குல்ல, அதே ஊபர் வந்து இந்த கேமில் இருக்குது. ஊபர் டாக்ஸி நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ அடுத்ததான் நம்ம போலீஸாகவும் வேலை பார்க்க முடியும். காஃபி ஒர்க்கராகவும் ஒர்க் பண்ண முடியும். ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸாகவும் வேலை பார்க்க முடியும். ஸ்வாட்டாகவும் வேலை பார்க்க முடியும். ஃபயர் ஃபைட்டராகவும் வேலை பார்க்க முடியும். கடைசியில் ஜெயில் கைதி மாதிரி நம்மளால் வேலை பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம டீலர்ஷிப் ஒர்க்கர் தான் எனக்கு பிடிச்ச வேலை. ஏன்னா ஜஸ்ட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து, அதுவும் கம்ப்யூட்டர் சொல்லவா வேணும், மேக்கு கம்ப்யூட்டர் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்ரு. அதனால் சூப்பராக எனக்கு பிடிச்சது. பிரிண்டர் இருங்க, இந்த பிரிண்டர் என்னது இது? இருங்க, என்னடா ஒரு லோகோ கூட போடல. சரி இருங்க, ஆர்டர் வந்திருக்கு. 2021 வருஷம் மாடல் வந்து எஸ்ஸு. இருங்க, 2021 போட்டாச்சு. எஸ்ஸு வந்து லோனாமா. ஓகே, அப்ரூவ். $50 வந்திருக்கும் நமக்கு. இப்போ 2019 கேட்டிருக்கான். இப்போதைக்கு பார்த்தா 2019னா 7 வருஷம் பழைய மாடலா? இப்போ சரி. ஐயோ நல்ல வேலை கேஷை போட்டிருப்பேன். ஐயோ ஆர்டர் ஃபெயில்டா, எப்பட்றா? சரி விடுங்க. மாடல் 2022. ஓகே, கேஷு. ஓகே, அப்ரூவ் கம்ப்ளீட்டு. ஏன்டா வெளில வந்துட்டான் இவன்? உக்கார்றா தம்பி. இந்த வருஷத்தான மாடல், ரீசண்டாக வந்த மாடலா? மாடல் 3 கேட்டிருக்காங்க. 2025 இயர் வந்து 2025. ஓகே, பேமெண்ட் மெத்தட் வந்து கேஷ். ஓகே, அப்ரூவ். $50 கிரெடிட் டு. அடுத்ததான் என்னப்பா? என்னங்க எப்படி வரிசையாக இருக்குது அப்பா? 2020 6 வருஷம் பழைய மாடலா? ஓகே, கொரோனா டைமில் வந்த மாடல். கொரோனா மாடல்னு சொல்லவா? வேண்டாம் விடுங்க. கொரோனா டைமில் இருந்த மாடல். ஓகே, ரீசண்ட் மாடல் எக்ஸு 2025. இப்போ 2026 மாடல். ஐயோ 205ன்னு போட்டேங்க. என்னங்க இது இப்படி பண்ணிட்டேன்? ஆமாம், கரெக்டு தான். ஓகே, $50. ஓகே, இந்த ஜாப்பை இது பண்ண போதும் நம்ம ரீசெட் பண்ணலாம். அது ரீஸ்பான் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து சிட்டிசனாகவே இருக்கலாம். என்னடா சிட்டிசனாக? ஓகேங்க. ஓகே வாங்க. இன்னும் நிறையா கார்லாம் இருக்குது. ஓகே வாங்க. நம்மக்கிட்ட டொமிட்டான்னு இருக்கும். அது வந்து டொயோட்டா டொமிட்டான்னு இருக்குல்ல, அதெல்லாம் டொயோட்டா ஹேரியர்னு அப்படின்னு ஒரு மாடல். இப்போ வந்து மெர்சடிஸ் பென்ஸை வந்து இந்த கேமில் ஆர்கிடிஸ் பென்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க.
இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இது டெஸ்லா ஒரிஜினல். இது அவன் ஓட்டுற கார் என்னன்னு தெரியல, ஆனால் இது டொயோட்டா. ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா இன்டீரியரு இந்த காரில் இருக்காது. டாப் ஸ்பீடு 112 மைல்ஸ்/ஹவர் இருக்கிறதுலையே. என்கிட்ட ஹையஸ்ட்டு ஸ்பீடு இருக்கிற காருன்னா என்னது, என்ன சொல்கிறது, என்ன கார் வேகமாக போகும், வேகம் அதிகமாக போகக்கூடிய கார் இது. அப்போ எதுவுமே போடல, சரி விடுங்க. 2025 மாடல் 3 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே இந்தியன் கார் மாதிரி, இந்தியன் கார்ஸில் எப்படி சீட் இருக்குமோ ரைட் சைடில் அதே இது தான் இதில். இதுவும் நம்ம இம்போர்ட் பண்ணால் வந்து நம்ம ஆளுங்க வந்து நமக்கு டேக்ஸ் போடுவாங்க. நாம் வந்து அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் இல்லை. செலிப்ரிட்டிஸ்னால் ஈஸியாக டேக்ஸை கட்டிட்டு நம்ம பாட்டுக்கு காரை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் என்ன பண்ணுறது, டேக்ஸை கட்டணும்ல. சரி விடுங்க, இவனுக்கு சொல்கிற பேச்சை தான் நம்ம கேட்டாகணும். வாங்க, 124 மைல்ஸ்/ஹவர் பரவாயில்ல, இன்னும் ஒரு நல்ல சூப்பரான ஸ்பீடு. ஓகே வாங்க போகலாம். சிக்னல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், என்னங்கிற இவங்கெல்லாம் யார்? ஓட்டு 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 அப்படின்னு சொல்லிகிட்டே ஓட்டுவோம். என்னங்க, ஹேண்ட் பிரேக் பிடிச்சிட்டேன், அப்போ தான் அந்த கார் வந்து நிப்பாட்டும். இப்போ இருங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பிரேக் பட்டன் அழுத்தினீங்கன்னா என்ன ஆகுன்னா, போயிட்டுருக்க ஸ்பீடில் இது பிரேக் பிடிக்கவே கொஞ்ச நேரம். இந்த ஹேண்ட் பிரேக் பிடிச்சாலே டக்குன்னு சடன் பிரேக், இது சடன் பிரேக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஓகே. ஹான்னு ஒருத்தன் ஓட்டான், நீ இப்போ வந்து டெஸ்லா டீமு, நீ இப்போ சிட்டிசன் டீமு அப்படின்னு போட்டாங்க. ஓகே ஓகே வாங்க. என்னங்க 17 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இதோட நம்ம கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ சரி ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கார்ஸையும் இப்போ 2023 மாடல் டெஸ்லா ஒய் இருக்குது. டெஸ்லா 2024 RHD இதை நம்ம ஓட்டணும். இன்னும் ஒரு சில கார்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது, அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அது வரையும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்கள் SMP. பாய் பாய்.